ஸோ ஆதவ அர்ஜுனா டிஎம்கே ரூட்ல உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணாரு. அதுக்கு டிஎம்கே ஃபேமிலில இருந்த சில பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவர. ஓகே. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து எந்த சீட்டும் கொடுக்கப்படல. அப்புறம் அந்த டிஎம்கேவோட அந்த அந்த தேர்தல் வியூக அந்த நிபுணர் டீம்லயும் அவர் பணியாற்றுறதா கேள்விப்பட்டேன். அவர் கொஞ்சம் ஆதவ அர்ஜுனா ஸ்மார்ட் மேன். நாட் அவர் வந்து குறைச்சு மதிப்பு போட முடியாது. கொஞ்சம் நல்ல ஒரு லேட்டரல் திங்கிங் உள்ள ஒரு மனிதர். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ என்னாச்சு டிஎம்கேல வந்து அவரோட வளர்ச்சி அவர் வந்தா என்ன நடக்கும்ன்ற ஒரு அச்சத்துல அவர ஓரங்கட்டி வச்சாங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி மெம்பரே சொன்னாங்க, "நீங்க டிஎம்கேல இனிமே ஃபியூச்சர் உங்கள எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து விசிகேல போய் ஜாயின் பண்ணுங்க. இவங்க தான் வழி காமிச்சு விட்டுருக்காங்க." சரி விசிகேலயும் இவங்கலாம் சொன்னா கேட்பாங்க. விசிகேல போய் விசிகேல என்னன்னா, விசிகே இப்போ வந்து ஒரு நிலைப்பாடு. தலித் அல்லாத தலைவர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா வெறும் தலித் கட்சியா மட்டும் பார்த்தா போராது. கொஞ்சம் வளரணுங்கிற எண்ணத்துல அது இல்லாம அவர ரெக்கமெண்டேஷன் பண்ண இடம் பெரிய இடம். ஓகே. அதனால எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே கொஞ்ச நாள்லயே வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ வந்து திருப்பி ஸ்டாலின்ட்ட போய் எனக்கு 2 சீட்டு வந்து ரிசர்வ்ட் கான்ஸ்டிட்யூன்சி, அன்ரிசர்வ்டு ஒரு சீட் வேணும். பொது தொகுதி ஒண்ணுன்னு கேட்டார். அது ஆதவ அர்ஜுனாவுக்காக தான் ஸ்டாலின் கேட்டாங்க. கேட்டார், "என்ன ஆதவுக்கா?" அப்படின்னு கேட்டார். ஸ்டாலின் எல்லாம் நீங்க பணம் தின்னு கொட்டைய போட்டவர். அவர்ட்ட போய் வேலைக்கு ஆவாது. என்ன ஆதவுக்கான்னு கேட்டாராம். அப்புறம் கேட்டார், "நாங்க குடுக்கலன்னா, நீங்க உங்க டீம் வழியா உள்ள வர பார்க்குறாரா? நாங்க என்ன அவ்வளோ குறைச்சு மதிப்பு போடுறீங்களா எங்கள? அதெல்லாம் கிடையாது." அப்படின்னாரு. அப்பவே திமுக மேல ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு மனசு வருத்தம். அது கோவமா மாறிச்சு.